இப்போ நாம சப்டொமைன் எனுமரேஷன் என்னன்னு பார்க்க போறோம். சப்டொமைன் எனுமரேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு டொமைன் என்னன்னு தெரியணும். டொமைன் அப்படிங்கிறது ஒரு நேம். இது ஒரு வெப்சைட்னு எடுத்துப்போம், இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துப்போம். இதுக்கு நம்ம நேம் கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து google.com கொடுக்குறேன். ஸோ www.google.com இது வந்து கூகுளோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட்னு எடுத்துப்போம், இல்லை வெப் அப்ளிகேஷன் எடுத்துப்போம். ஸோ இந்த டொமைனுக்கு முன்னாடி இருக்கிற நேம் தான் வந்து சப்டொமைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த டொமைனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேமை தான் வந்து நாம சப்டொமைன் அப்படின்னு சொல்றோம். இந்த சப்டொமைனை ஏன் ஃபைண்ட் பண்ணணும், இதுக்கு ரீசன் பார்த்தங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஆர்கனைசேஷன்ல அவங்களுடைய ரிசோர்சஸ் எல்லாமே வந்து அந்த மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோஸ்ட் பேஜ்லயே வந்து வைக்க மாட்டாங்க. அதுக்கு இன்ஸ்டன்டா அவங்க ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி அது தேவைப்படும் போது மட்டுமே ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம கூகுள் எடுத்துப்போம். ஸோ www.google.com அப்படிங்கிறது ஒரு மெயின் URL. நமக்கு நல்லாவே தெரியும், கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்ச் என்ஜின். இந்த சர்ச் என்ஜின்ல நமக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கு. சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூடியூப் இருக்கு, பிளே இருக்கு, ஜிமெயில் இருக்கு, கூகுள் மீட் இருக்கு, கூகுள் டிரைவ் இருக்கு, கூகுள் கான்டாக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால இந்த சர்வீசஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். நம்ம லாகின் பண்ணலை அப்படின்னா இந்த எந்த சர்வீசஸுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நம்மளால யூஸ் பண்ண முடியும், ஆனால் லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அட்வான்ஸாக நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம யூடியூப் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் கிளிக் பண்ண உடனே நமக்கு யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளால வீடியோஸ் பார்க்க முடியும். பட் நமக்கு ஒரு சேனல் இருக்கு அப்படின்னா அந்த சேனலை யூஸ் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா லாகின் பண்ணிருக்கணும். அப்படி நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு வர ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா இந்த accounts.google.com இந்த பிளேஸ் தான் முதல்ல வரும். கூகுள் அவங்க கிட்ட நிறைய சர்வீசஸ் வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சர்வீசஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு லாகின் பண்ணணும். அந்த லாகின் பண்றதுக்காக அவங்க இந்த accounts.google.com அப்படிங்கிற இந்த சப்டொமைனை யூஸ் பண்றாங்க. இந்த சப்டொமைனை ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நாம ஒரு டார்கெட் எடுத்துப்போம். இப்போ நம்ம டார்கெட் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக், கூகுள், ட்விட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் நான் இது யூஸ் பண்றேன். ஸோ நான் ஃபேஸ்புக் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ண முடியும். ஆனா இதே நம்ம ஃபேஸ்புக்கு சப்டொமைன் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டார்கெட் லெவலை இன்க்ரீஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு பக் ஃபைண்ட் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டியும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சப்டொமைன் ஃபைண்ட் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் சில ரிசோர்ஸஸை பப்ளிக் தெரியாம ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சப்டொமைன் எனுமரேஷன் மூலமா அவங்க ஹிடன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சப்டொமைனை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஹென்மேப் ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு என்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கு, க்ளோஸ் போர்ட்ஸ் இருக்கு, ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சப்டொமைன்ஸை என்னென்ன வேஸ்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சப்டொமைன் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம பப்ளிக் வெப்சைட் சொல்லக்கூடிய வைரஸ் டோட்டல், crt.sh இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வைரஸ் டோட்டல் டைப் பண்ணுங்க. நமக்கு வைரஸ் டோட்டலோட அஃபிஷியல் URL கிடைக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நமக்கு இங்கே ஃபைல், URL, சர்ச் வரும். வைரஸ் டோட்டல் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிவைரஸ். இந்த ஆன்டிவைரஸ் டொமைன் மூலமா நம்மளால சப்டொமைன் ஃபைண்ட் பண்ண முடியும். சர்ச்சுக்குள்ள போங்க. இப்போ நம்மளோட டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்டோட அட்ரஸை வந்து என்டர் பண்ணுங்க. நான் google.comனு கொடுக்குறேன். ஸோ என்டர் பண்ணுங்க. நம்ம என்டர் பண்ண உடனே இப்போ ஸ்கேன் பண்ணி முடிஞ்சாச்சு. இதில் டைரக்ஷன் இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா நமக்கு DNS ரெக்கார்ட் கிடைக்கும். டொமைன் நேம் சர்வரோட ரெக்கார்ட் கிடைக்கும். இதில் ஏன்னா வந்து ஐபி வெர்ஷன் 4ஓட ஐபி அட்ரஸ், AA அப்படின்னா அது ஐபி வெர்ஷன் 6ஓட அட்ரஸ். இதில் நமக்கு ஹூஸ் லுக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த ரிலேஷன் அப்படின்னு டேப்குள்ள போவோம். கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு பேசிவ் DNS ரெப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கீழே வந்தோம்னா நமக்கு சப்டொமைன்ஸ் கிடைக்கும். இந்த கூகுளோட சப்டொமைன் பாருங்க, இங்க இது எல்லாமே சப்டொமைன்ஸ் தான். இது கிளிக் பண்ண நமக்கு நிறைய சப்டொமைன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
crt.sh அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது சர்டிஃபிகேட்டை சர்ச் பண்ணக்கூடிய ஒரு சர்ச் என்ஜின். இதில் நம்மளுடைய டார்கெட்டட் அட்ரஸ் கொடுப்போம், google.com கொடுப்போம், கொடுத்து சர்ச் பண்ணுறேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன் நேம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மேட்சிங் ஆடிட்னு சொல்லக்கூடிய, ஸோ இந்த மாதிரி நமக்கு சப்டொமைன்ஸ் நிறைய கிடைக்கும். யூஆர்எல் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆம்பர்சன் கொடுப்போம். கொடுத்துட்டு அவுட்புட் ஈக்குவல் நமக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நம்ம அவுட்புட் ஈக்குவல் ஜேசன் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்குல்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் கிடைக்கும். இதில் நம்ம இந்த நேம் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த cert.sh வெப்சைட்ல இருந்து நம்ம இந்த மாதிரி ஜேசன் ஃபைலை ஃபில்டர் பண்ணி இதுலேருந்து சப்டொமைன்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம கேர்ள் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு கேர்ள்னு கொடுப்போம். கேர்ள்னு கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய -s கொடுப்போம். எஸ் அப்படிங்கிறது சர்ச் என்ஜின் தான். என்ன சர்ச் என்ஜின் நம்ம யூஸ் பண்ண போறோங்க அப்படிங்கிறது https crt.sh வெப்சைட்ல இருந்து தான் நம்ம வந்து இருக்க போறோங்க. அடுத்து query கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம டார்கெட்டோட டொமைன் நேம் கொடுப்போம். நம்ம டொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா google.com கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்லாஷ் கொடுங்க, ஆம்பர்சன் கொடுத்துட்டு அந்த அவுட்புட் எடுங்க, ஜேசன் கொடுங்க. ஏன்னா நமக்கு ஜேசன் ஃபார்மல் தான் அவுட்புட், நமக்கு லாஸ்ட்டாக பார்த்துங்கல்ல அந்த மாதிரி ஜேசன் ஃபார்மல் தான் அவுட்புட் வேணும். இந்த பைப் சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜேசன் ஃபைல் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறமா அதில் எப்படி ஒர்க் பண்ண போறோங்கன்னு பார்ப்போம். ஜேக்யூன்னு டைப் பண்ணுங்க, ஸ்பேஸ் விட்டு அதே ரீட் பண்ண போறோங்க. அதனால ஆர் கொடுங்க. கொடுத்துக்கு நேம் வேல்யூ தான் நம்ம ஃபில்டர் பண்ண போறோங்க. அதனால நேம் வேல்யூ சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்ப பைப் சிம்பிள் போடுங்க. பைப் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த செட் அப்படிங்கிறது ஷார்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சிங்கிள் கோட் எஸ், நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஷார்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஸ்பேஸ் விட்டு பைப் சிம்பிள் கொடுங்க. அடுத்து http-c கொடுத்துட்டு 50 கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா என்டர் பண்ணுங்க. இப்போ என்டர் பண்ணா நமக்கு சில பேக்கேஜஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்காது. அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக sudo apt install jq அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க, y கொடுங்க. ஸோ நமக்கு jq என்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்து http probe இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக sudo apt install http probe கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ நமக்கு http பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதே மாதிரி jq அப்படிங்கிற இந்த பேக்கேஜுமே நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கூகுள் கொடுத்துருந்தோம். அந்த கூகுளுக்கு பதிலாக நம்ம டெஸ்ட்ல கொடுப்போம். டெஸ்ட்ல கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுவோம். இப்போ நமக்கு டெஸ்ட்லாவோட சப்டொமைன்ஸ் எல்லாம் வந்து இல்லை பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே சப்டொமைன்ஸ் தான். ஸோ இந்த கேர்ள் அண்ட் சர்டிஃபிகேஷன் சர்ச் வெப்சைட்டை யூஸ் பண்ணியும் நம்மளால சப்டொமைன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம நாக் அப்படிங்கிற ஒரு github டூலை யூஸ் பண்ணி எப்படி சப்டொமைன் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ github ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் knock நாக்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பைத்தான் சோர்ஸ் கோட் தான். ஸோ இந்த டூலை நம்ம 2 வேல வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் சிப் கொடுத்துங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ls கொடுங்க. ஸோ நான் ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன், மேக் டைரக்டரி. பார்த்தீங்க அப்படின்னா டூல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ டூல்ன்ற ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சிடி டூலுக்குள்ளே போயிடலாம். ஸோ எம்டியாக இருக்கு. ஸோ இதில் கிட்னு கொடுங்க, கிட் clone கிட் க்ளோன். ஸோ நாம காப்பி பண்ண அந்த அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்டர் பண்ணுங்க, ls கொடுங்க. இப்போ நமக்கு இந்த ரெபாசிட்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு லோக்கல்ல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இதை ரன் பண்ணுறதுக்காக பைத்தான் கொடுங்க. இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம். பைத்தான் கொடுத்துட்டு நாகிஃபை டைப் பண்ணுங்க. nogify.py டைப் பண்ணிட்டு நம்மளுடைய டாட் டைப் பண்ணுங்க. நான் டெஸ்ட்லான்னு கொடுக்குறேன். testl.com கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆன உடனே இது வந்து ஏலியன் வால்ட், வைரஸ் டோட்டல் அந்த மாதிரியான சர்ச் என்ஜின் கிட்டலாம் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். நமக்கு இப்போ சப்டொமைன்ஸ்லாம் பயன் பண்ண ஆரம்பிச்சது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் என்ன, என்ன ஸ்டேட்டஸ் கோடு, என்ன சப்டொமைன், என்ன சர்வர், ஸோ ஹோஸ்ட் நேம் என்ன, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம accounts.tesla.com எடுத்துப்போம். இதோட ஐபி அட்ரஸ் இங்கே இருக்கு. அதோட ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா 200 இருக்கு. என்ன சர்வர் இருக்கு, அதே மாதிரி அதனுடைய ஹோஸ்ட் நேம் என்ன, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த நாகிஃபை ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இந்த நாக்கிஃபை டூலை யூஸ் பண்ணியும் நம்மளால சப்டொமைன்ஸ் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம சப்டொமைன்ஸ் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.